மே 17, 2023 தெலுங்கானாவுடைய தலைநகரான ஹைதராபாத்துக்கு அவுட்டரில் அமைஞ்சிருக்கிற அப்சல் நகர் அப்படிங்கிற பகுதியில் இருந்த அந்த அப்சல் நகருடைய கம்யூனிட்டி ஹால் இருக்குது இல்லையா, நம்ம ஊர் கல்யாண மண்டபம் போல. அந்த கம்யூனிட்டி ஹாலை ஒட்டி மூசி அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு ஓரத்தில் அந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் குப்பை கொண்டு போய் கொட்டுறது வழக்கமாக இருந்திருக்குது. அதை அவ்வப்போது முனிசிபாலிட்டி துப்புரவு பணியாளர்கள் அதை கிளியர் பண்ணுவாங்க. அன்றைக்கு காலையில் சுமார் 7 மணி இருக்கும். அப்படித்தான் துப்புரவு பணியாளர்கள் அங்கே போய் அங்கே இருந்த குப்பைகளை அள்ளும் போது ஒரு கருப்பு கலர் கேரி பேக்ல ஏதோ முடிச்சு போட்டு உள்ள கிடக்கிறது தெரியுது. அதை அவங்க அள்ளும் போதே அது வெயிட்டாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த கவருடைய ஓரங்கள்ல ரத்த கரை இருக்கிறத கவனிக்கிறாங்க. இது என்ன ரத்த கரையாட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்ச பணியாளர்கள் அந்த கேரி பேக் இருக்கு இல்லையா, அதை அப்படியே லைட்டா விலக்கி விட்டு பார்க்கறாங்க. அந்த கேப்ல பார்த்தா ஒரு மனித தலை உள்ள கிடக்கிறது தெரியுது. உடனடியாக அலறிக்கிட்டு போலீஸுக்கு போன் பண்றாங்க. அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனான மாலக்பேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கிடைத்த உடனேயே அங்கிருந்து போலீசார் விரைந்து இங்க வர்றாங்க. ஸ்பாட்டுக்கு அவங்க பார்த்தபோது அந்த குப்பை மேட்டில் கிடந்த அந்த கேரி பேக்குக்குள்ள ஒரு மனித தலை, ஒரு பெண்ணுடைய தலை கிடக்கிறது தெரியுது போலீஸ்காரங்களுக்கு. உடனடியாக அந்த தலையை சீஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அதே சமயத்தில் அந்த குப்பை மேடு முழுவதும் தேடுறாங்க. உடல் பாகங்கள் கிடைக்குமா அல்லது அந்த பெண்ணுடைய உடல் கிடைக்குமா அப்படின்னு எதுவுமே கிடைக்கல. அடுத்ததாக ஆட்களை வர சொல்லி அந்த ஆறு ஓடுதலையே அந்த ஆத்துலையும் ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே அந்த பெண்ணுடைய உடலே கிடைக்கல. அதனால அந்த தலை முகம் இருக்குதுல, அந்த பெண்ணுடைய முகத்தை மட்டும் போட்டோ எடுத்து அதை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி எங்காவது இப்படி ஒரு பெண் காணாம போயிருக்கிறாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி போலீசார் தகவலை கேட்டு செய்தி அனுப்புறாங்க. ஆனால் அந்த பகுதி மட்டுமல்ல, அக்கம் பக்கத்து மாவட்டங்கள்லமே கூட அப்படி ஒரு பெண் காணாம போயிருக்கிறாங்க அப்படின்லாம் எந்த விதமான புகாருமே வரல அப்படின்னு போலீசார் தெரிஞ்ச உடனேயே போலீசார் 8 டீம்களை அமைக்கிறாங்க. 8 டீம்களை அமைச்சு ஒரு டீம் அந்த ஏரியாவை சல்லடை போட்டு சலிக்குது. ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு, இந்த பெண்ணுடைய வேறு உடல் பாகங்கள் கிடைக்குமான்னு தேடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு டீம் அந்த பகுதி சிசிடிவி எல்லாத்தையும் பதிவுகளை எடுத்து அவங்க அதை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த போட்டோவை சோசியல் மீடியால பேப்பர்ல எல்லாம் விளம்பரங்கள் கொடுத்து இந்த பெண் யாருக்காவது தெரிந்தவங்களா அப்படின்னு சொல்லி போலீசார் தகவலும் கொடுக்கறாங்க. அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லயே இந்த சிசிடிவி டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க பம்பரமாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதி முழுவதும் எந்தெந்த கடைகள்ல இண்டஸ்ட்ரீஸ்ல வெளியில சிசிடிவி கேமராக்கள் இருக்குதோ அங்க எல்லா ரெக்கார்டிங்க வாங்கி அதையெல்லாம் ஆய்வு செய்யறாங்க. இந்த குப்பை மேட்டுக்கு வர்ற போற அக்சஸ் இருக்குது இல்லையா, அந்த வழித்தடங்கள் இருக்குல்ல, அங்க இருக்கிற கேமராக்கள்லாம் அவங்க பார்த்த போது அவங்களுக்கு முதல் நாள் இரவு ஒரு ஆட்டோ இந்த கம்யூனிட்டி ஹாலுக்கு எதிர்த்தாப்புல நின்னுட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போறது தெரியுது. அதே சமயத்தில் அந்த ஆட்டோல உட்கார்ந்து இருந்தவர் எதையோ வீசுறதும் தெரியுது. இந்த ஆட்டோல வந்தவர் தான் இதை வீசி இருக்கணும் அப்படின்னு கருதிய போலீஸ்காரங்க அந்த ஆட்டோவுடைய நம்பர் எடுத்துக்கிட்டு உடனடியாக அக்கம் பக்கத்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல எல்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவரையும் பிடிக்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் கொடுத்த தகவலின்படி இந்த ஆட்டோவை ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து ஒருத்தர் எடுத்தாருங்க சார் வாடகைக்குன்னு அவர் சொல்லவே அந்த பகுதிக்கு போய் அந்த ஏரியால எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரித்த போது அந்த ஏரியால அந்த வீடுகள்ல இருப்பாங்களே அந்த ஆண்கள் பெண்களை எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்பொழுது இந்த ஆட்டோ டிரைவரையும் பின்னாடியே வச்சுக்கிட்டே விசாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஒருத்தரை விசாரிக்கிறதுக்காக போலீசாரம் போறாங்க. அந்த வீட்டு கதவை அந்த ஆள் திறந்த உடனேயே ஆட்டோ டிரைவர் அடையாளம் காட்டுறாரு. சார் இவர் தான் அப்படின்னு அடையாளம் காட்டுறாரு. ஆட்டோ டிரைவர் அடையாளம் காட்டியவர் பெயர் சந்திரமோகன் அப்படிங்கிறது. 48 வயதான சந்திரமோகன் ஆன்லைன்ல ஷேர் ட்ரேடிங் பண்ணுகிற தொழிலை செய்கிறவரு. அவரிடம் போலீசார் இந்த மாதிரி நீங்க யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சா என்ன ஏதுன்னு கேட்டபோது எனக்கு கல்யாணம்லாம் ஆகல அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்தில் அக்கம் பக்கத்து வீட்டில் போலீசார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் சந்திரமோகன் கூட ஒரு அம்மா வாழ்றாங்க, அந்த அம்மா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இவரோடு தான் வாழுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த விஷயத்தை போலீசார் சந்திரமோகன் கேட்ட போதுதான்
சந்திரமோகன் தடுமாற ஆரம்பிக்கிறாரு. சந்திரமோகனை இழுத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்குள்ள போய் போலீசார் தேட ஆரம்பிக்கும் போதுதான் போலீசாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அவருடைய ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பெண்ணுடைய கைகளும் கால்களும் வெட்டப்பட்டு உள்ளுக்குள்ள இதே மாதிரி பிளாஸ்டிக் பேக்ல போட்டு கட்டப்பட்டு உள்ள வச்சிருக்கிறத பார்க்கறாங்க. அந்த பெண்ணுடைய முண்டம் கிடைக்கவில்லை. அது எங்கேன்னு தேடின போது அவர் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சூட்கேஸ் வச்சிருந்திருக்கிறாரு. அந்த சூட்கேஸ்க்குள்ள அந்த உடல் முண்டத்தை மட்டும் போட்டு வச்சிருந்திருக்கிறாரு. அதோட இல்லாம இவர் நாற்றம் எடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள நிறைய பெர்ஃப்யூம்லாம் வாங்கி அடிச்சு வச்சிருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது போலீஸ்காரங்களுக்கு. உடனடியாக போலீசார் இந்த சந்திரமோகனை பிடிச்சு உள்ளதள்ளி தங்களுடைய பாணியில விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. போலீசார்கிட்ட இவர் கையும் களவுமாக மாட்டினதுனால கிடுக்குப்பிடி விசாரணை அளவுக்குலாம் போக வேண்டியதே நடக்கல. அவர் கேட்க ஆரம்பிச்ச உடனேயே சந்திரமோகன் தெளிவாகவே சொல்ல ஆரம்பிச்சாரு, சார் கடந்த 15 ஆண்டுகளாக நானும் 55 வயதான எர்ராம் அனுராதா ரெட்டி அப்படிங்கிறவங்களும் ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம். அவங்க கூட தான் நான் வாழ்ந்துட்டு வர்றேன். எனக்கு கல்யாணம்லாம் ஆகல. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அப்புறம் ஹஸ்பண்டை விட்டுட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது செய்ய எதுக்கு அப்புறம் லிவின்ல இருக்கிற அந்த அம்மாவை போய் நீ கொன்ன அப்படின்னு கேட்ட போதுதான் அவரு நடந்த விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, அந்த அம்மா இருக்கிறாங்களே அனுராதா ரெட்டி, அவங்க பல காலமாகவே வட்டி கூட்டு பொழைக்கிறவங்க. பலருக்கும் அவங்க பணத்தை வட்டி கொடுத்துருக்காங்க. அதை வசூல் பண்ற வழக்கம் வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில தான் இவங்க இருவருக்கிடையே பழக்கமும் ஏற்பட்டிருக்குது. அதற்கு பிறகு இது கள்ள உறவாக மாறி அப்புறம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுச்சு. அந்த அம்மா இவருக்கு இது வரைக்கும் 7 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த 7 லட்சம் ரூபாய இவர் ஸ்வாகா பண்ணிட்டு, அதான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தானே, அப்புறம் பணத்தை ரிட்டர்ன் வேற பண்ணணுமா அப்படிங்கிற நினைப்புல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாப்படி. அந்த அம்மா இத்தனை ஆண்டுகள் விட்டுருச்சு. 15 வருஷத்துக்கு பிறகு இப்பொழுது அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பணத்தை வாங்கி அதனால் 7 லட்ச ரூபாய் நீ திருப்பி கொடுக்காம வச்சிருக்கிற, எனக்கு பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்க ஆரம்பிச்சிருக்குது. நம்மளுக்கு உடனே ரைட்ஸ் வந்துடுதுல, நாம தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம்ல, எல்லா உரிமையும் வந்துடுது பாரு. அந்த நினைப்புல நம்மளால பணமெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது, யாருக்கிட்ட என்ன கேட்கிற, 15 வருஷமா நீ என் வீட்டில் தான் இருக்கிற, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்லாம் அந்த அம்மா கிட்ட சொல்ல, அந்த அம்மாவுக்கும் இவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. அப்படிதான் அன்றைக்கும் மே 12, 2023 அன்றைக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. ஒரு கட்டத்தில் இவர் பயங்கர கடுப்பானவர் கையில் கிடைச்ச ஒரு பாத்திரத்தை எடுத்து ஓங்கி மண்டையிலேயே ஒன்று போட்டுறாரு. அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருது. சரி, மயக்கம் தானே போட்டிருக்குது, கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிரும் அப்படின்ட்டு இவர் வாட்டுக்கு தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா உளுந்த அம்மா எந்திரிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போய் பார்க்குறாரு, அந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறத உணர்றாரு. அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு உணர்ந்த உடனேயே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஒரு பயம் பிடிச்சிக்குது. உடனடியாக இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, இல்லைன்னா போலீஸ் நம்மளை பிடிச்சிக்குவாங்களேன்னு ஒரு ஐடியா பண்ணுறார். மறுநாள் காலையில், சம்பவம் நடந்த இரவு விட்டு மறுநாள் காலையில் இவர் போய் இந்த டைல்ஸ் எல்லாம் வெட்டுவாங்க இல்லையா, அந்த மிஷின் 2 எண்ணம் வாங்கிட்டு வராரு. அதை வாங்கிட்டு இந்த அம்மாவுடைய உடலை இழுத்துக்கிட்டு கொண்டு போய் பாத்ரூம்ல வச்சு இவர் முதல்ல தலையை தனியா வெட்டி ஒரு கேரி பேக்ல போட்டு ஒரு முடிச்சு போட்டு வைக்கிறாரு. அதற்கு பிறகு 2 கையும் 2 காலையும் தனித்தனியாக வெட்டுறாரு. அதையெல்லாம் தனித்தனியா பேக்ல போட்டு அங்கேயே ஒரு மூலையில வைக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த அம்மாவுடைய உடல் இருக்கு இல்லையா, முண்டம், அதை மட்டும் எடுத்து தான் வீட்டிலேயே இருந்த ஒரு சூட்கேஸ்குள்ள போட்டு வைக்கிறாரு. எல்லா உடல் பாகங்களையும் ஹைதராபாத்துடைய ஒவ்வொரு ஏரியாவில் கொண்டு போய் வீசுறதான் இவருடைய திட்டம். அந்த திட்டத்தின்படி முதல் வேலையாக அன்றைக்கு இரவு ஒரு ஆட்டோவை பிடிச்சு அந்த ஆட்டோவில் இந்த அம்மாவுடைய தலையை மட்டும் தூக்கிட்டு போறாரு. போறவர் ஒரு இடத்துக்கு சொல்றாரு, அங்கே போயிட்டு அந்த கம்யூனிட்டி ஹாலுக்கு எதிர்த்தாப்புல கொஞ்சம் ஆட்டோ ஸ்லோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்சலை அங்கே வீசிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாரு. இவர் என்ன எதிர்பார்க்கல அப்படின்னா, அந்த தலையை மட்டுமே வைத்து இவரை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத இவர் எதிர்பார்க்கல. இவர் மறுநாளும் அதுக்கு அடுத்த நாளும் கொண்டுட்டு போய் இந்த ஒரு கை ஒரு பக்கம், இன்னொரு கை ஒரு பக்கம், இன்னொரு கால் ஒரு பக்கம், அடுத்த கால் ஒரு பக்கம், இந்த முண்டம் மட்டும் வேற பக்கம் வீசிடுவோம் அப்படிங்கிற திட்டத்தில் இருந்தாரு.
அதற்குள்ளாக போலீசார் வந்து இவரை கையும் களவுமாக வீட்டிலேயே இந்த உடல் பாகங்களை எல்லாம் வச்சே இவரை வந்து பிடிச்சிடுறாங்க. அதற்கு பிறகு வேற வழியே இல்லாம அவர் நடந்த விஷயங்களை பூரா போலீசாரிடம் ஒப்புக்கொள்றாரு. இவரை பிடிச்சி இப்பொழுது ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க நண்பர்களே. விரைவில் இந்த வழக்கு விசாரணை தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.